நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அக்மிமன ஜனபலகம பகுதியில் சிறுமியொருவரை கடத்தி சென்று துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதன் பின்னர் இந்த குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மீட்பதற்காக சந்தேக நபர் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு அழைத்து சென்ற வேளையில் குறித்த நபர் ஆற்றில் பாய்ந்து தப்பி செல்ல முயற்சித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. தப்பி செல்ல முயற்சித்த சந்தேக நபர் போலீசாரினால் பிடிக்கப்பட்டு கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பியக்கம வடுவேகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். வேன் ஒன்றும் ஜீப் வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்டமையே இந்த விபத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தோர் பியக்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் சில மாகாணங்களில் இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறுகின்றது. புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலியூடான ஹம்பாந்தோட்டை வரையான கரையோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அரசாங்கம் மின்கட்டணம் மற்றும் டீசல் விலை ஆகியவற்றிற்காக வழங்கப்பட்ட நிவாரணத்தினூடாக பானின் விலையை குறைக்க முடியுமா என்பது குறித்து கலந்துரையாடல் ஒன்றை நடாத்த உள்ளதாக அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த நிவாரண உதவியின் நன்மைகளை கோதுமை மா நிறுவனங்கள் பெற்றுக் கொண்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் என் கே ஜாவர்தன சுட்டிக்காட்டினார். இதன்படி கோதுமை மாவின் விலை குறைக்கப்படுமானால் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளில் மாற்றங்களை கொண்டுவர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமான முறையில் ஒரு தொகை மருந்து பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்த நபரிடம் 80 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை அறவிட்டு சுங்க பிரிவினர் விடுவித்துள்ளனர். குறித்த நபர் கடந்த 2ஆம் தேதி இந்தியாவிலிருந்து விட்டமின் மருந்து பொருட்கள் என அடையாளப்படுத்தி இந்த மருந்து பொருட்களை இறக்குமதி செய்துள்ளதாக சுங்க ஊடக பிரிவின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். இந்த மருந்து பொருட்கள் கர்ப்பத்தை கலைப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த மருந்து பொருட்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள சகல கைப்பணிப் பொருட்கள் அவை செயற்படுத்தப்படும் விதம், அவற்றின் பின்னணி மற்றும் அந்த கைப்பணிப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்ற இடங்கள் என அனைத்து தகவல்களும் இந்த வரைபடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.